டான் பிக்சர்ஸ் ஆகாஷ் பாஸ்கரன் தயாரிப்பில் சிவகார்த்திகேயன், அதர்வா, ரவிமோகன் நடிப்பில் பராசக்தி இப்போது திரையரங்குகளில். ஜாலியா ஒரு லைஃப். Lanco Harmonia Pavilion Senior Living Apartments at Sriperumbudur 2 BHK just 49 lakhs. Call 7717273747. சூரியன் சனி சேர்க்கை கன்னி ராசிகர்களுக்கு இருந்தா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும், என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்கும்? கன்னி ராசியில சூரியன் சேர்க்கை இருக்கும்போது என்ன பண்ணும், சூரியன் சனி சேர்க்கை இருக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா, கூட புதன் அட்டாச் ஆயிட்டாரு. நம்ம மிதுனத்துக்கு எப்படி சொன்ன அதே மாதிரி தான். புதன் வந்து இவங்க 2 பேரும் தண்ணி இழுத்துப்பாரு. இழுத்துட்டு இவங்க 2 பேரும் எங்க விடாம அவரு இவங்க 2 பேர் தன்மையா வாங்கிட்டு அவர் செயல்பட ஆரம்பிச்சிடார். ஸோ இப்போ கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் சனி சேர்க்கை என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பா செம்ம ஜாலி பர்சனாக இருப்பார், செம்ம இன்டெலிஜென்ட்டாக இருப்பார், செம்ம கம்யூனிகேஷன் சூப்பராக இருக்கும். இப்போது சிலர்லாம் சொல்லுவாங்க, பையனோடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பையனுக்கு ஃப்ரெண்டாக இருக்காங்களோ இல்லை அப்பாவுக்கு ஃப்ரெண்டாக இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு தன்மை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அப்பா வந்து 2 டிகிரி 3 டிகிரிலாம் படிச்சுட்டு இருப்பார், பிஹெச்டி லெவலில் படித்தவராக இருப்பார், ஃபிங்கர் டிப்ஸில் எல்லாமே வச்சுருப்பார். ஓகேங்களா? இது எல்லாமே வந்து நமக்கு அது பேர் புகழோடு இருக்கக்கூடியது தான் கண்ணியில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை. நல்ல பேர் புகழ். இந்த பையனோட அப்பா வந்து நல்ல பேர் புகழோடு இருப்பார். இப்போ இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி காலேஜில் சீட்டு வாங்கி கொடுக்குறதெல்லாம் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படிதான். நிறைய நன்மைகள் மட்டுமே சொன்னீங்க, பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? பிரச்சனைன்னும் போது அந்த இது வந்து இவங்க பேர் கெட்டுக்க கூடாது. இவங்களா இயங்காம நம்ம அப்பா பேர் அங்கே கெட்டுறக்கூடாதே, நம்ம அப்பா பேர் அங்கே கெட்டுறக்கூடாதேன்னு பயந்து பண்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்பா பேர் அங்கே கெட்டுறக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நிறைய இடத்துல பார்த்துருப்போம். இப்போ ஒரு ரீசெண்ட் ஒரு 2-3 இயர்ஸ் முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா, ஒரு யூடியூபர்ஸு ஃபுட் ஃபேக்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு தாத்தா நல்லா சமைப்பார், பார்த்துருப்பீங்க. அவருடைய பையன் பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி அப்பாவுடைய பேரையே டேமேஜ் பண்ணிட்டாரு. அந்த மாதிரி எல்லாம் இன்சிடென்ட் இதில் வந்துடும். ஸோ பையன் ஏதோ சின்னதாக பண்ண போகும்போது என்ன ஆகுனா, பையன் தப்பு பண்ணான்னு வராது, இன்னாருடைய பையன் வந்து இந்த தப்பு பண்ணிட்டான் அப்படின்னு அப்பா பேரையும் சேர்த்து டேமேஜ் பண்ணுற மாதிரி வரும். பார்த்துருக்கீங்க? அதெல்லாம் வந்து இந்த கண்ணியில் இருக்கக்கூடிய புதன் சனி வந்து இம்பேக்ட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மச்சம் இருக்கும், கழுத்துக்கிட்ட ஒரு மச்சம் இருக்கும். அதை ஐடென்டிஃபை பண்ணிடலாம். கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் சனி சேர்க்கை இருக்காங்கன்னா, கழுத்து சைடு ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு மச்சம் இருக்கும், லெஃப்ட் சைடு ஷோல்டர் கிட்ட ஒரு மச்சம் இருக்கும், லெஃப்ட் சைடு இடுப்பு சைடில் ஒரு மச்சம் இருக்கும். இதெல்லாமே வந்து இந்த சூரியன் சனி சேர்க்கை கண்ணியில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இருக்கும். இதுலேருந்துலாம் நம்ம வெளியே வரணும், இந்த பிரச்சனைகள்ல இருந்தால் கொஞ்சம் ஒதுங்கி இருக்கணும்னா என்ன மேம் பண்ணுறது? ஒதுங்கி இருக்கணும் அப்படின்னா அப்பா பேச்சை கேட்டு போகணும். அவங்க பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயம். இப்போ இதில் இன்னொன்று என்ன ஆகும்னா, என்னதான் அப்பா பிள்ளை ஜாலி டைப்பாக இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியாக இருந்தாலும் இதுவாக இருந்தாலும் இவன் நடிப்பான். அப்பா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி நடிப்பான், அப்பா பேச்சை கேட்குற மாதிரி நடிப்பான். எல்லாமே வீட்டுக்குள்ளே இருக்கப்போ பண்ணுவாங்க. வெளியில் வந்ததும் அவர் என்ன சொல்கிறது நான் என்ன செய்யறதுன்ற மாதிரி இருக்கும். புரியுதுங்களா? அப்போது அதை பண்ணக்கூடாதுன்ற. ஸோ உன்னுடைய குணத்தை நீ ஒரே மாதிரி வச்சா ஒரே மாதிரி வைக்கணும். ஆனால் அது புதன் பண்ண மாட்டார். புதன் வந்து ஆக்டிங் கிரகம், என்ன தன்மையோ அந்த மாதிரி மாற்றிடும் அந்த புதன். அப்போது இது என்ன பண்ணணும்னா, வீட்டில் ஒரு மாதிரியும் வெளியில் ஒரு மாதிரியும் பண்ண வைக்கக்கூடிய தன்மையை வந்து இது கொடுத்துரும். ஸோ அதை பண்ணீங்கன்னா மாட்டிப்பீங்க. அதை பண்ணாமல் இருந்தால் பாசம் இருக்காது, குறைவா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க? இல்ல பாசம் எல்லாமே இருக்கும். ஆனா என்ன ஆயிட போகுது, பண்ணிதான் பார்ப்போமேன்னு ஒரு அசட்டு தைரியம் வந்து அங்க வந்துடும். அசட்டு தைரியம் வந்து மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் சொல்றாங்களே, சரி அவங்க அப்பா என்ன பார்க்க வாடா போறாரு, வாடா வெளில போயிட்டு வந்துடலாம், வாடா இங்க போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்ல போறாங்க. அந்த இடத்துல போற இடத்துல தான் பிரச்சனை வரும். அந்த பிரச்சனையில கூட போனவங்க 4 பேருன்னா அந்த 4 பேர் அப்ஸ்காண்ட் ஆயிடுவாங்க. இந்த பையன் மாட்டிப்பான். மாட்டிட்டானா அப்ப இன்னாருடைய பையன் இங்க பிரச்சனை பண்ணான்னு வந்துடும். இப்போ நிறைய இன்சிடென்ட்லாம் நடக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். சூரியன் சனி சேர்க்கை இருக்கும், பார்வை இருக்கும், நட்சத்திர சாரம் இருக்கும், இதெல்லாம் இணைவு இருக்கும். அதனால தான் அவங்க மாட்டிட்டு பையன் பேர் டேமேஜ் ஆகுதோ இல்லையா, அப்பா பேர் டேமேஜ் ஆகிடும். நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த சூரியன் சனி சேர்க்கை மூலமாக அவங்க பேர் டேமேஜ் ஆகுதோ இல்லையோ, அவங்க அப்பாவுக்கு தான் நிறைய இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது. உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கு? ஆமாம், உடல் ரீதியாக பிரச்சனை, அடிவயிறு பிரச்சனை கண்டிப்பாக வரும். அடிவயிறில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை பையனுக்கு அடிவயிறு பிரச்சனை வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, உஷ்ணம் ஜாஸ்தி இருக்கும், உடம்பே கொஞ்சம் உஷ்ணமாகவே இருக்க மாதிரி இருக்கும். சில புதன் இது சூரியன் வந்து உஷ்ண கிரகம், சனி பகவான் குளிர்ச்சி கிரகம் சொல்கிறோம்ல. ஆனால் இங்கே வந்து என்ன பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தி இருக்கும், ரொம்ப உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மையாக ஜாஸ்தி இருக்கும். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் வந்து பார்த்து. தொழில் ரீதியாக என்னென்ன மாதிரியான நன்மைகள்லாம் நடக்குமா, இல்லை என்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம்? இவங்க என்ன மாதிரி தொழில் எல்லாம் பார்த்தீங்கன்னா, புரோக்கரேஜ் தொழில். சரி, இப்போ சில கமிஷன்ஸ்லாம் வாங்கி கொடுத்து புரோக்கரேஜ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி தொழில் அப்பா பண்ணிட்டு இருப்பார். அதை தான் இவரும் பண்ணுவார். நான் எப்படி ரிஷபத்துக்கு வட்டி விட்டுட்டு இது பண்ணுறாங்கன்னு சொன்னேன்னா, அது இதில் வந்து பார்த்தீங்கன்னா புரோக்கரேஜ்.
ப்ரோக்கரேஜ் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு இது ஒரு வீடு ப்ரோக்கரேஜ் பண்ணி கொடுக்குறதோ, ஒரு லேண்டு பண்ணி கொடுக்குறதோ, இல்லை ஏதாவது ஒரு இம்போர்ட் பண்ணி மீன்ஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணி ப்ரோக்கரேஜ் கமிஷன்ஸ்க்கு வச்சு சேல் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணி கொடுத்து அவங்களோட ப்ரோக்கரேஜை மட்டும் தனியாக எடுத்துப்பாங்க. இன்வெஸ்ட் பண்ணுறது யாரோ அந்த மாதிரி இன்டெலிஜென்ட் ஒர்க்லாம் இவங்க நிறைய பண்ணுவாங்க. அப்புறம் அகாடமிஸ் வந்து எஜுகேஷன்ஸாகவும் இருக்கலாம், நான் அகாடமிஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த சில விஷயம் நான் அகாடமிஸ்லாம் இருக்கும் பார்த்தீங்கன்னா அதெல்லாமே கூட இவங்க பண்ணுவாங்க. இந்த மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் இந்த கராத்தா, யோகா இந்த மாதிரிலாம் வருது பார்த்தீங்களா, அதுக்கு இவங்க ஒரு அகாடமி மாதிரி போட்டு அவங்க அப்பா நடத்திட்டு இருந்திருப்பாரு. பாரம்பரியத்தில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பழைய கலைகள்லாம் கூட கொண்டு வருவாங்க. புதன் வந்து பழைய விஷயத்துலையும் கொஞ்சம் இது பண்ணுவாங்க. தொழில் தாம்மா, தொழிலில் இந்த மாதிரி ஒரு தொழில் அப்பா பண்ணிட்டு இருந்தால் அதை அப்படியே அவங்க ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அப்படி பண்ணிட்டு போனாங்கன்னா பேரும் புகழோடு வாழலாம். இல்லை நான் புதுசாக ஏதோ ஒன்று பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்பா பேரையும் சேர்த்து கெடுக்காமல் இருந்தால் சரி. சரி, தொழில் அப்படி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னா செல்வம் தான் நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. என்ன மேம் ஆக்சுவலாக இங்கே வந்து கன்னி ராசியில் நமக்கு புதன் சூரியன் சேர்க்கை இருக்கும்போது புதன் சூரியன் சனி சேர்க்கையில் புதன் அட்டாச் ஆயிடார்ல, அப்போ வந்து நமக்கு செல்வம் சேர்க்கைக்கு கொஞ்சம் தடை தாமதம் வரும். ஆனால் அப்பா சேர்த்து வச்சதை அப்படியே மெயின்டைன் பண்ணி ஓடிட்டாங்கன்னா ஓடிடுவாங்க. இதில் வந்து செல்வத்துக்காக இவங்க தனியாக நான் இதை பண்ணுறேன், நான் தொழில் எக்ஸ்ட்ரா பண்ணுறேன்னா விரைத்தை தான் சந்திப்பாங்க. ஸோ அதை பண்ணாமல் இருக்கிறதுனால அப்பா விஷயத்தில் வந்து ரொம்ப அசால்ட்டாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசணும். இவங்க கிட்ட இருந்தெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க, இந்த விஷயத்துலேருந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்காமா? இல்லை, அது ஜாக்கிரதையாக இருக்குன்னா வெளியில் கம்யூனிகேஷன் பேசும்போது மட்டும் அப்பா பேரை கெடுக்காமல் பார்த்துக்கிறது நல்லது. மற்றபடி எல்லா இடத்துலையுமே ஓவர் கான்ஃபிடென்ட்டு போயிட்டு நானே தனிச்சு செய்கிறேன், நானே தனிச்சு பயிறேன், எங்கள் அப்பாவோடைய பேர் எங்கேயுமே யூஸ் பண்ணாமல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கிற பேரையும் டேமேஜ் பண்ணிக்காமல் இருக்கிறது நல்ல விஷயமா இருக்கும். சரி மேம். ஸோ என்னதான் பண்ணாலும் அந்த பிரச்சனைகள்லாம் விட்டு நான் வெளியே வரணும், அதெல்லாம் கடந்து வரணும் அப்படின்னா இந்த மாதிரியான கோவில்களுக்கெல்லாம் போய் வழிபடுங்க, சரியாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் என்ன? கால பைரவர் வழிபாடு எடுத்துக்கலாம். இவங்க கால பைரவருடைய வழிபாடு சாயந்தரத்துக்கு மேலே சனிக்கிழமையில் வரக்கூடிய ஈவினிங்கில் எடுத்துக்கும்போது நல்ல ஒரு சேஞ்சஸ் பார்க்கலாம். இவங்க ஒன்றும் இல்லை, இவங்க அப்படியே அப்பாவை பேஸ் பண்ணி அவர் பிடிச்சி வச்சிருக்க கயிறு பிடிச்சிட்டு அப்படியே மூவ் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா போயிடலாம். ஆனால் கண்டிப்பாக இந்த சூரியன் சனி சேர்க்க நமக்கு மன போராட்டத்தையும் மன உளைச்சலையும் கொடுத்து தான் தீரும். ஒவ்வொரு விஷயத்துலையும் என்னதான் நல்லா இருந்தாலுமே கொடுத்து தான் தீரும். பிஸ்னஸ்ன்னும் போது அப்பா ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி பிடிச்சி கொடுத்துருக்காருன்னா அதை அப்படியே மெயின்டைன் பண்ணி இவங்க சைன் பண்ணி அப்படியே ஓட்டிட்டு போயிட்டாங்கன்னா ஓடிடும். இல்லை நான் தனியாக பண்ணுறேன், புதுசாக பண்ணுறேன், நான் என்னுடைய மூளையை யூஸ் பண்ணுறேன்னு பண்ணும்போது அந்த இடத்துல அப்பா பேரையும் டேமேஜ் பண்ணி இவங்களும் பண்ணி இருக்கிற சொத்தை இழந்துடாமல் இருந்தால் சரி. சரி, சூரியன் சனி சேர்க்கையை பற்றி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. 12 ராசிக்கும் என்னென்ன மாதிரியான நன்மைகள் இருக்குது, என்னென்ன மாதிரியான தீன்மைகள் இருக்குது, என்ன விஷயங்கள் அவங்க ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப துல்லியமாக பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி.